உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வார்த்தை போலாமா? ஆமா. ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்? சங்கீதம் 138:2 சொல்லுது, தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறார், தம்முடைய வார்த்தையை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். சொல்லுங்க, தம்முடைய சகல நாமத்தை விட. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் நீங்க பாடுறீங்க இல்லையா? 1000 நாமம் இல்லை, நிறைய நாமங்கள் இருக்கு. அநேக நாமங்கள் இருக்கு. அந்த நாமங்கள் எல்லாவற்றுக்கும் மேல கொண்டு போய் தம்முடைய வார்த்தையை அவர் வைத்திருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆதியில வார்த்தை இருந்தது. ஆமா. அப்ப தேவனுடைய வார்த்தை தான் என்ன பண்ணுனா ஒரு மனுஷனுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தை தான் விதை, அதுதான் விளைச்சலை கொண்டு வரும். மற்ற எதுவுமே ஆகாது, மற்றதெல்லாமே விளைச்சலை கொண்டு வர. அதனால தேவனுடைய வார்த்தைக்கு தேவனே முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனால என்ன செய்யணுமா? பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, காதை திறந்துடணும், கண்ணையும் திறந்துடணும். என்ன பண்ணணும்? உங்க சிந்தையெல்லாம் இங்க இருக்கணும். இப்ப நான் விதைக்கு போறேன், உங்களுடைய நிலமெல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? பண்படுத்தப்பட்டதா இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆராதனையில. இப்ப விதைக்கப்படுகிற வார்த்தை 100 மடங்கு பலன் தரும். ஏன்னா ஊழியங்கள் அப்படித்தான் நான் பார்க்கிறேன், சபையிலையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது எந்த அளவுக்கு நீங்க அந்த வாஞ்சியா கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு வேலை செய்யும். கொலைசெய்யர் 1:6 பவுல் சொல்றாரு, நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ள பலன் தருகிறதா இருக்கிறது. அது உங்களுக்குள்ள வேலை செய்தான். விதையை விதைச்சிட்டு வந்துடுறான் விவசாயி, நைட்டெல்லாம் ஒண்ணும் தெரியாது, மறுநாள் காலையில போய் பார்த்தா என்ன இருக்கும்? அது ஏதோ ஒண்ணு அங்க வேலை செய்யுது. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நீங்க எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்குள்ள பலனை தரக்கூடியதா இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஆமா. சங்கீதத்துல சீசன் சொன்னாங்க இல்லையா, ரத்தத்தை பத்தி ஏதோ கொஞ்சம் சொன்னாங்க இல்லையா? அதையும் நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலான்ட்டு அந்த ரத்தத்தை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு தியானிக்க போகணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா வல்லமை உண்டு. சொல்லுங்க, வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு வெற்றியை தரக்கூடியதா இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலத்தையும் ஆளக்கூடியதா இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்காக நன்மையானதை பேசிக்கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது அப்படின்னு பைபிள்ல அநேக வசனங்கள் இருக்கு. ஏன்னா நோட் பண்ணிக்கிறீங்களா? ஆமா. சிஸ்டர் சொல்ல 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 எனக்கு அந்த வசனங்கள் எல்லாம் முன்னாடி வந்துச்சு. 1 பேதுரு 1:19 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டெடுக்கிறது. வெளிப்படுத்தல் 12:11 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. எபிரேயர் 12:24 நமக்காக நன்மையானவைகளை பரிந்து பேசுகிறது. யாத்ராகமம் 7:21 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலத்தையும் ஆளுகை செய்கிறது. ஆமென் சொல்லுவோம். இப்போ லென்த் டேஸா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நாம தியானிச்சுட்டு இருக்கிறதுனால போன வாரமே என்ன சொன்னேன் நானு, அவர் கெத்செமனேலே சிந்தின ரத்தத்தை தியானிச்சோம். அந்த ரத்தம் என்ன செய்ய போகுது அப்படிங்கறத இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். எத்தனை பேர் ஆஞ்சியா இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலத்தையும் ஆளக்கூடியதா இருக்குது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, சகலத்தையும் ஆளுகை செய்யக்கூடியதா இருக்கிறது. ஆமா. ரோமர் 5:17 நோட் பண்ணி, சகலத்தையும் ஆளுகை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. அடுத்த முறையெல்லாம் நோட் சொல்றீங்க. சகலத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். யாத்ராகமம் புஸ்தகம் 7:1 யாத்ராகமம் 7:15 21.
வாச்சிருங்க. யாத்திராகமம் 7:1-2. 7:1-2 ஒருத்தர் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் தீர்க்கதரிசியாயிருப்பான். ஆரோன் பேச வேண்டும். சொல்லுங்க, ஆரோன் என்ன பண்ணணும்? பேச வேண்டும். அந்த 7ஆம் அதிகாரத்துல 15-21 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? வாசிச்சாதான் எல்லாத்தையும் கேட்கிறாங்க. வாசிச்சிருங்க. 15-27 சத்தமா ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கவனிங்க. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, மோசே, இங்க என்ன சம்பவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, எகிப்துல அடிமைப்பட்டிருக்காங்க. எங்க அடிமைப்பட்டிருக்காங்க? எகிப்துல அடிமைப்பட்டிருக்காங்க. பார்வோனுங்கிற ஒரு கொடுங்கோல் ராஜா அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ தேவன் அவர்கள் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல இருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வரும். இல்லையா? அதுக்கு தேவன் 2 பேர்த்த தெரிஞ்சுக்கிறார். ஒண்ணு மோசே, இன்னொருத்தர் ஆரோன். ஒருத்தர் யாரு? மோசே, இன்னொருத்தர் ஆரோன். மோசே கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ காலமே எழுந்து புறப்பட்டு பார்வோனை போய் சந்திக்கணும். ஏன் காலமே எழுந்து புறப்பட்டு பார்வோனை போய் சந்திக்கணும்? ஏன்னா காலமே புறப்பட்டு, காலம் எத்தனை மணி? அதிகாலையில 3-4 மணின்னு சொல்றாங்க. எத்தனை மணி? ஆமா, ஒரு 3 மணிலிருந்து 4 மணிக்கு ஒரு ராஜா இலக்கு ரதத்துல புறப்பட்டு நைல் நதிக்கு வர்றான். எதுக்கு வர்றான்? என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? ஏன் ராஜா நைல் நதிக்கு தினந்தோறும், இந்த ராஜா மாத்திரம் இல்ல, பார்வோன்ஸ், இந்த ராம்சேஸ் ராஜாக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு நைல் நதிக்கு போவாங்க. அவங்களுடைய எகிப்தினுடைய முழுமையான செழிப்புக்கு, கோசைனை பத்தி படிச்சோம் இல்லையா? ஆமா, கோசைன் ஒரு சிட்டி இருக்கு இல்லையா? அந்த சிட்டி. அது மாதிரி எகிப்தினுடைய முழுமையான செழிப்புக்கும் வளமைக்கும் காரணம் நைல் நதி. என்ன நதி? நைல் நதி. அந்த நைல் நதி தான் முழு எகிப்தையும் செழுமையா வச்சிருக்கு, கொழுமையா வச்சிருக்கு. அந்த காலகட்டத்துல எகிப்து எப்படிப்பட்டது அப்படின்னா, இன்னைக்கு எப்படி அமெரிக்காவோ, இன்னைக்கு அமெரிக்கா சொல்றது எல்லாமே கேக்குது இல்லையா? இப்ப கேட்கறது இல்ல, இப்ப எதுவுமே கேட்கறது இல்ல. ஆனா வல்லரசா இருந்தது இல்லையா அமெரிக்கா? அப்ப அந்த அமெரிக்கா, இப்ப நம்ம எங்காச்சும் போகணும்னு எங்க போகணும்னு சொல்றோம்? என் பையன் எங்க படிக்கிறான்? எங்க? பிரிட்டன்ல படிக்கிறான்னா பெருமை இல்லை. எங்க படிக்கிறான்? ஆனா அமெரிக்கா உலகத்தையே கட்டி அரசாளுகிற ஒரு ராஜ்யம். அதே மாதிரிதான் எகிப்து அந்த நாட்களிலே வல்லரசா இருந்தது. அந்த எகிப்தினுடைய வல்லரசுக்கு, அந்த வல்லரசு, அந்த பவர்ஃபுல் கண்ட்ரி எப்படி அப்படின்னா, அதனுடைய செழிப்பு, அந்த செழிப்பை வச்சுதான் அந்த நாடு நாகும் வளம்பு. அந்த செழிப்புக்கு முக்கிய காரணம் நைல் நதி. என்ன நதி? ஆமா, அந்த நைல் நதியை உண்டாக்கினது பார்வோன் அப்படிங்கிறது அங்க இருக்கிற வழக்கு சொல். நதிகளை உண்டாக்குறது பார்வோன் கிடையாது. பார்வோனுடைய வம்ச வழியில வந்தவங்க எல்லாம் என்ன சொல்லி வச்சாங்கன்னா, ஏன்னா பார்வோன் ராஜா மாத்திரம் இல்லையா, அவன் பெரிய மந்திரவாதி கூட. அவனுடைய குருக்கள், அவனுக்கு ஆலோசனைகள் எல்லாமே பெரிய பெரிய மந்திரவாதிகள் தான் இருந்தாங்க. வாசிச்சிருக்கீங்களா? மந்திரவாதிகள் தன்னுடைய கோள்களை எல்லாம் கொண்டு போட்டார்கள். வாசிங்களா? வச்சிருக்கீங்களா? ஆமா. ஏன்னா அவனுடைய அரசவையில் இருக்கிற எல்லாருமே மந்திரவாதிகள். இவனும் பெரிய மந்திரவாதி. இவன் என்ன பண்ணிருக்கான்னா, எல்லா ஜனங்களிடத்துல என்ன சொல்லியிருக்கான்னா, எப்பவுமே நான் கடவுள். நான் யாரு? ஆமா, இந்த நைல் நதிக்கு நான் தான் கடவுள், எகிப்துக்கு நான் தான் கடவுள், என்னை தாண்டி எதுவுமே கிடையாது, இந்த உலகத்துக்கு நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணிருக்கிறான்னா,
எல்லா ஜனங்களையும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துல, வார்த்தைகளில அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய மந்திர சக்திகளில ஜனங்களை அவன் கட்டி வைத்திருந்தான். இவன் தினந்தோறும் என்ன செய்வான்னா, பார்வோன் ராஜாக்கள் எல்லாருமே தினந்தோறும் காலையிலே எழுந்திருப்பார். அதிகாலையில 3 மணிக்கு எந்திரிச்சு ரதத்தை பூட்டிட்டு இப்ப நைல் நதிக்கு போவாங்க. நைல் நதிக்கு போயிட்டு அவங்க சில காரியங்களை செய்வாங்க. அப்படி நைல் நதிக்கு போற நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, மோசே, காலமே நீ புறப்பட்டு நைல் நதியை சந்திக்க போறான் இல்லையா பார்வோன், அவனை போய் நீ முதல்ல சந்திக்க சொன்னார். ஏன் நைல் நதியை பார்க்கறதுக்காக பார்வோன் போறான்? அங்க போய் அவன் என்ன செய்வான்? இல்லையா, நான் நினைச்சிட்டேன் காலையில் வாக்கிங் போவான் அல்லது ஏதாவது காலை கடமைகளை பிடிப்பான் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பெரிய ராஜா அவன் எதுக்கு போறான் அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க, 5வது வசனம் வரைக்கும் வாசிருங்க. எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. பார்வோன் ராஜாவை பத்தியும் நைல் நதியை பத்தியும் அவன் போய் என்ன அங்க செய்யறாங்கிறத குறித்தும் தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது, இதை எனக்காக நான் உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாயிலே துரடுகளை மாட்டி ஒட்டிக்கொள்ளும்படி நதிகளின் நடுவிலிருந்து தூக்கி எரிந்து போடுவேன். அல்லேலூயா. பார்வோன் எதுக்காக போறானா, அதிகாலையில 3 மணிக்கு எந்திரிச்சு அவன் புறப்பட்டு நைல் நதியினுடைய மத்தியில போய் அவன் போய் படுத்துக்குவானான். சிறப்பான ஏற்பாடுகள்லாம் இங்க செஞ்சிருப்பான். எப்படி கரிகால கல்லணை கட்டினார் நதியில, அது மாதிரி அவனுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் அங்க கட்டி வச்சிருப்பான். அந்த நதியினுடைய மைய பகுதியில போய் அவன் படுத்துட்டு என்ன சொல்லுவானா, சத்தமிட்டு பேசுவானா. என்ன பண்ணுவானா, என்ன சொல்லுவானா, நைல் நதி என்னுடையது, இதை நான் உண்டாக்கினேன், எகிப்தின் ஜனங்கள் என்னுடையவர்கள், அவர்களை நான் ஆளுவேன். தினம் காலையில் எந்திரிச்சு 3 மணிக்கு நதியின் மத்தியில போய் ஒய்யாரமா படுத்துட்டு, இந்த நைல் நதி என்னுடையது, இந்த நைல் நதிக்கு நான் தான் கடவுள். அதுக்கப்புறம் காலையில ஜனங்க எந்திரிப்பாங்க. இந்த நைல் நதி வற்றாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? எங்க ராஜா பார்வோன். அவருதான் அந்த நதி உண்டாக்கி இருக்கிறார். அப்படின்னு ஜனங்களுக்குள்ள பெரிய இவன் சொல்றத பாருங்க, கவனிங்க. காலமே எந்திரிச்சு சொல்லுங்க, பார்வோன் யாருக்கு அடையாளமா இருக்கிறான்? பார்வோன் யாருக்கு அடையாளமா இருக்கிறான்? பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறான். யாருக்கு அடையாளமா இருக்கிறான்? பிசாசு. என்ன சொல்றாரு எசேக்கியேல்? பெரிய முதலையே, என்ன முதலையே? பெரிய முதலையே. முதல வாயில மாட்டினா வந்துட முடியாத திரும்பி. ஜனங்கள்லாம் அழுதாங்களாம், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம். ஒரு பெரிய முதல் வாயில் இருக்கிற நான், இந்த முதல வாயில் இருந்து என்னை யார் விடுதலை ஆக்க போறேன்? நீங்க நிறைய ஜனங்க அழுதுட்டு இருக்காங்க. முதல வாயில மாட்டுற மாதிரி மாட்டிட்டு இருக்கிற கடன்ல, போராட்டத்துல, பிரச்சனையில மாட்டிட்டு அவன் வாயிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு தவிச்சிட்டு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க. எப்படி சிலருடைய வாழ்க்கையில இருக்கு. கர்த்தர் சொல்றது, இவன் தினந்தோறும் போய் இதைத்தான் பேசிட்டு இருக்கான். சொல்லுங்க. அதனாலதான் அவன் எழுதிட்டு வேண்டாம். காலையில எந்திரிச்ச உடனே பிசாசு பேசுறான். உரைக்குமான்னு பார்க்கலாம். காலையில எந்திரிச்ச உடனே 3 மணிக்கு எந்திரிச்சு பிசாசு என்ன சொல்றான்? பார்வோன் என்ன சொல்றான்?
எகிப்தை ஆள பிறந்தவன் நான். எகிப்தியர்களுக்கு நான் தான் கடவுள். நைல் நதி செழுமையா இருக்குது. நைல் நதியினுடைய செழிப்பு எகிப்த வல்லரசா மாத்திருக்குது. உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகளும் எகிப்தை பார்த்து பயப்படுது. காரணம் நைல் நதி. அந்த நைல் நதியை உண்டாக்கினதா தெரியுமா? நம்முடைய ராஜாவா இருக்கிற பார்வோன் என்று ஜனங்கள் எல்லாம் புகழ்ந்தாங்க. அப்படி புகழ்ந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துலதான் எல்லாத்துக்கும் நான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தான் பாத்தியா? அந்த நேரத்துலதான் கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, நான் உன்னை பார்வோனுக்கு கடவுளாக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் கை தட்டணும். எல்லாம் இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண தட்ட மாட்டீங்க இல்லையா? அவன் சொல்றான் எல்லாத்துக்கும் நான் கடவுள். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவளுக்கு கடவுள். அல்லேலூயா. அந்த பார்வோனுக்கு என்னை தேவனாக்கினான். நீ பார்வோனுக்கு தேவனாகணும் அப்படின்னா மோசே முதல்ல நீ என்ன செய்யணும் தெரியுமா? இந்த பார்வோனை முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற அவனுடைய கட்டுப்பாட்டுலதான் ஜனங்கள் இருக்குது. அவனுடைய கட்டுப்பாட்டுலதான் பொருளாதாரம் இருக்குது. அவனுடைய கட்டுப்பாட்டுலதான் நைல் நதி இருக்குது, செழிப்பு எல்லாமே. சொன்னாங்க இல்லையா இயேசுநாதர் வந்து எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு சொன்னானா? மத்தேயு 14 அதிகாரத்துல உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பித்து இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னான். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று அவன் அழைக்கப்படுகிறான். அந்த பிசாசுக்கு அடையாளமானவன் தான் பார்வோன். இந்த பார்வோனுடைய இரும்பு கரத்துல தான் ஜனங்க மாட்டிட்டு இருக்காங்க. இந்த பார்வோனுக்கு நான் உன்னை தேவனாக்க போகிறேன். அப்படி நான் தேவனாக்க வேண்டுமானால், நீ அவனுக்கு தேவனாக வேண்டுமானால், பக்கத்துல கை கொடுத்தாங்க, நீ பிசாசுக்கு தேவனாக வேண்டுமானால் அப்படின்னு என்ன? அவனை நீ ஆளணும். அவன் பிடியில் இருக்கிறது எல்லாத்தையும் நீ எடுக்கணும். அவங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும்? ஆமா, விடுதலை ஆக்கணும். நீ தான் அவனுக்கு கடவுளா இருக்கணும். அவனுக்கு கடவுளா இருக்கவே கூடாது. தரித்திரத்துக்கு நீ தான் கடவுளா இருக்கணும். தரித்திரம் உனக்கு கடவுளா இருக்கக்கூடாது. கடனுக்கு நீதான் கடவுளா இருக்கணும். கடன் வந்து ஒண்ணு ஆளக்கூடாது. கடனை நீதான் ஆளணும். நோய நீதான் ஆளணும். நோய் வந்து உன்ன ஆளக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு நான் உன்னை இந்த நோய்க்கு கடவுளாக்குறேன். இந்த பேய்க்கு நான் உன்னை கடவுளாக்குறேன். இந்த வியாதிக்கு நான் உன்னை கடவுளாக்குறேன். இந்த பணத்துக்கு நான் உன்னை கடவுளாக்குறேன். இல்லையா? இந்த வெள்ளிக்கு இந்த பொண்ணுக்கு நான் உன்னை கடவுளாக்குறேன். அப்படி நீ கடவுளா ஆகணும்னா நீ ஒன்று செய்யணும். மோசே, எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? பாவம் என்ன ஆளக்கூடாது, பாவத்தை நான் ஆளணும். சாபம் என்னை ஆளக்கூடாது, சாபத்தை நான் ஆளணும். பிரச்சனை என்ன விழுங்கக்கூடாது, பிரச்சனைய நான் விழுங்கணும். மரணம் என்ன ஆளக்கூடாது, மரணத்தை நான் ஆளணும். வயோதிகத்தை நான் ஆளணும், வயோதிகம் என்னை ஆளக்கூடாது. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்படின்னா மோசே நீ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் காலமே எழுந்து பார்வோனை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசு அழகா காப்பி அடிச்சு செய்யணும். அதிகாலையில இருந்து என்ன பண்றான்? நீங்க சொன்னா நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, நான் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிடுறேன். வாலாச்சாப்பா ரோடுன்னு இருக்கு சென்னையில, மெரினா பீச். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோமீட்டர். எந்திரிச்சு எவ்வளவு சத்தமா பேச சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், எவ்வளவு இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தேன், இந்த சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமா என்ன செய்ய மாட்டேன், அதுல உள்ள போனேன். 2-3 கிலோமீட்டர் நடந்து நல்லா சத்தம் விட்டு தேவனுடைய வார்த்தைகளை பேசுவேன். பார்வோன் பேசுறான், பிசாசு பேசுறான். அவனுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு போய்
நீ ஆளக்கூடாதா, நான் தான் உன்னை ஆளணும். அல்லேலூயா. எத்தனை பேர் எந்திரிக்க போறீங்க? பாஸ்டர், இந்த வறுமையிலிருந்து என்னால வர முடியல, இந்த பிரச்சனையிலிருந்து என்னால வர முடியல, எந்திரிக்க முடியல. சொல்லுங்க. பிரச்சனையிலிருந்து எந்திரிக்க முடியல, இந்த வறுமையிலிருந்து எந்திரிக்க முடியல, இந்த கடனில் இருந்து எந்திரிக்க முடியல, இந்த பாவத்திலிருந்து எந்திரிக்க முடியல. முதல்ல காலையில எந்திரிக்கும். முதல்ல பாவத்திலிருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, வறுமையில் இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, பிசாசின் கொடுங்கோன்மையிலிருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீ காலையில எழுந்திரு. சொல்லுங்க, பக்கத்துல கை போச்சு. எந்திரிப்பியா காலையில? நான் என்ன பண்ண தெரியுமா? எந்திரிச்சு ஒரு 3 மணி நேரம் கன்ஃபஸ் பண்ணிருக்கிறேன். பாத்தீங்களா யூடியூப்ல? அதெல்லாம் எங்களுக்கு பாக்குறதுக்கு நேரம் கிடையாது. அடுத்த சபை விசுவாசிங்க அதை எடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எடுத்து ஐயா நீங்க போடுறதெல்லாம் இதை எடுத்து நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், டவுன்லோட் பண்ணி தினம் என்ன பண்றோம், ஹெட்செட்டை போட்டு நாங்களும் வாக்கிங் போறோம். அல்லேலூயா. அதுல நான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது, 3 மணி நேரம் நான் தேவனுடைய வார்த்தைகளை கன்ஃபஸ் பண்ணி டைம்ஸ் பேசி கொண்டு போயிருக்கிறேன். அல்லேலூயா. காலையில எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு நடந்து அப்படியே போயிட்டு வந்தேன் பீச் வரைக்கும். நடக்கிறது யாரும் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் நடந்து போயிட்டு இருப்பேன். ஏதோ ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. அந்த பக்கம் நடிகர்கள்லாம் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம்லாம் அமைச்சர்கள் எல்லாம் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. நான் சென்டர்ல போயிட்டு இருப்பேன். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் ஆண்டிட்டு இருக்காங்க உலகத்தை. இந்த பக்கம் எலிலகம் இருக்கு இல்லையா, அங்கதான் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு முன்னாடி நின்று நான் பேச ஆரம்பிப்பேன். எனக்கு ரொம்ப நேரம் கிளிக்காது. ஏன் காலையில 3 மணிக்கு இந்த எழுப்புற? 3 மணிக்கு மேல தூக்கமே வர மாட்டேங்குது. என்னடா அது போல ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரூம்ல சத்தம் போட்டு ஜெபம் பண்ண முடியாது. எந்திரிச்சேன், ஏன்ட்ட மாட்டினேன், டீசர்ட் எடுத்து போட்டேன், நான் வாட்டில் நடந்து போயிட்டே இருக்கேன். அப்புறம் சொன்னாரு, நீ எங்கெல்லாம் நின்று பேசுறையோ அங்கெல்லாம் உன் போஸ்ட் பண்ணிக்கப்படும் கட் பண்ணேன். நீ ஆண்டுட்டடா அப்படின்ட்டு நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். இப்ப பார்வோன் செய்யறதெல்லாம் பாருங்க. அவன் நதியில போய் நின்று பேசுறான். நதி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம், நதி, ஜலம், தண்ணீர், இது எல்லாமே ஜனங்களை காட்டுகிறது. யாரை காட்டுது? ஆமா, பேசி ஜலத்தின் மேல் உட்கார்ந்திருந்தால் அந்த ஜலம், வெளிப்படுத்தல் 17:11 சொல்லுது, அந்த திரளான தண்ணீர் என்பது ஜனங்களை அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்ப காலையில எந்திரிச்சு தேவனுடைய வார்த்தைய, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யார் அப்படிங்கிறத யாரெல்லாம் பேசுறீங்களோ அவங்க எல்லாம் அந்த நாளை ஆண்டு கொள்ளலாம். ஒரு ஆம்பளைன்னு கூட வரமாட்டேங்குது, தூக்கம் ஆண்டிட்டு இருக்கு. நான் தூங்கவே இல்லை, தூங்குறதே கிடையாது. இல்லையா? தூக்கம் என்ன பண்ணுது சொல்லுங்க? தூக்கத்தை விட்டு பக்கத்துல கை பிடிச்சுடுங்க. தூக்கத்தை விட்டு எழுந்துரு. தெரியுங்களா, நான் ட்ரைனிங் போட்டாங்க. நான் 5 மணிக்கு எங்க இருக்கணும்? மதுரையில் இருக்கணும். எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? தலையை வெட்டி தாம்பூலத்துல வச்சாலும் ஊழியத்தை முடிச்சுட்டு போவாங்க. தலையை எடுத்துட்டு போறாங்க. ஊழியத்தை முடிச்சுட்டு உங்க தலையெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு எடுத்து பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. நான் தான் கடைசியை போவான்னு நினைக்கிறேன். சரி, அப்ப நான் பிரயாசப்பட்டு வர்றேன். ஏன் சொல்றேன்? நீங்க இந்த சத்தியத்தை விளங்கிட்டீங்கன்னா, இதை புடிச்சிட்டீங்கன்னா, நீங்க நிறைய பேருக்கு கடவுளாயிடலாம். அதாவது ஆண்டுக்கலாம். 400 வருஷம் பார்வோனுக்கு முன்னாடி நின்று யாராலையும் பேச முடியல. கவனிங்க, யாராலையும் 4000 வருஷமா பிசாசுக்கு முன்னாடி எதிர்த்து நின்று அவனை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் பிறக்கல.
அல்லேலூயா. ஒருத்தனை 4ஆம் தலைமுறையில கர்த்தர் எழுப்பினார். அவன் பேர் மோசே. இந்த உலகத்தையே ஆண்டுட்டு இருக்கிற, எகிப்தையே ஆண்டுட்டு இருக்கிற, உன் ஜனங்களை கட்டி வச்சு கொடுமைப்படுத்துற அவனுடைய கையில் இருந்து அவன் அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னா மோசே நீ என்ன பண்ணணும்னா காலமே எந்திரிச்சு பார்வோனை நேருக்கு நேர் சந்திச்சு நீ ஒண்ணு பேசணும். என்ன பேசணும் வாசிச்சிருங்க, இதுதான் முக்கியமானது. அதை சொல்றதுதான் வர்றேன். 7ஆம் அதிகாரம் 15வது வசனம், யாத்ராகமம். நதிக்கு புறப்பட்டு வருவான். அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையில் பிடித்து சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு நோக்கி வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயனுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமல் போனேன். இதோ என் கையிலே இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர், என் கையில் இருக்கிற கோலினால் நதியை நான் என்ன பண்ண போறேன், அடிப்பேன். அப்பொழுது அது ரத்தமாய் மாறும். நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் அசோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து அறிந்து கொள்வார்கள். அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஆரோனிடத்தில் கவனிங்க, மோசே செய்ய வேண்டிய வேலை இருக்குது, ஆரோன் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. கவனிங்க, மோசேங்கிறவர் யாருக்கு அடையாளமா இருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. சொல்லுங்க பக்கத்துல கை பிடிச்சு. 400 வருஷமா இந்த பார்வோனை நேருக்கு நேரா நின்னு யாருமே பேசல. கவனிங்க, முக்கியமானது சொல்றேன். 400 வருஷமா மோசேக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியல. மோசேயை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தினார். 4000 வருஷமா பிசாசு முன்னாடி யாரும் நிக்க முடியல. பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் நிறுத்தினார். அல்லேலூயா. மோசே ஒன்று செஞ்சான். என்ன செஞ்சான்னா நதிய தன்னுடைய கோலால் அடித்து நதியை ரத்தமாய் மாற்றினான். நதி உண்டாக்குறது யாரு? எகிப்தியர்களுடைய கருத்துப்படி பார்வோன். இந்த நதிய ரத்தமா மோசே மாற்றினார். பக்கத்தை பிடிச்ச நதியை ரத்தமாய் மோசே மாற்றினார். மாற்றிட்டு என்ன சொல்றாரு எசேக்கியேல் 29ஆம் அதிகாரத்துல அந்த நதி ரத்தமா மாறினதுக்கு அப்புறம் அங்க யாரும் இருக்க முடியாது. இல்லையா? வசனம் சொல்லுது, பெரிய முதலையே உன் மூக்கில என் துரடுகளை போட்டு இழுத்து நதியிலிருந்து தூக்கி வீசுவேன், நீ வெட்டாந்தரையில போய் விழுத. அல்லேலூயா. இயேசு என்ன செஞ்சாருன்னா தன்னுடைய ரத்தத்தை சிந்தின உடனே, சொல்லுங்க, ரத்தத்தை சிந்தின உடனே அந்த ரத்தத்தின் மத்தியில பிசாசு நிக்க முடியவில்லை. அல்லேலூயா. எப்படி சொல்றேங்க, ரத்தம் எகிப்து நதி முழுவதும் ஏறக்குறைய 1500 மைல் தூரமா எகிப்து நதி, நைல் நதி, அந்த 1500 மைல் ஃபுல் அளவும் ரத்தமாவே இருந்துச்சு. இந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. கவனிக்கிறீங்களா? இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இப்ப பார்வோனால என்ன பண்ண முடியாதுன்னா நதியின் மத்தியில போய் படுக்க முடியாது. அப்படி படுக்க முடியாததுனால, அங்க போக முடியாததுனால அவன் அந்த கன்ஃபஸ பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த நதியில அந்த ரத்தத்துக்குள்ள பிசாசு நுழைய முடியாது. அப்படி அந்த ரத்தத்துக்குள்ள அவன் இருந்தான்னா அவன் இருக்கவே முடியாது. அங்கிருந்து அவன் தூக்கி வீசப்படுவான். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை. அல்லேலூயா. அந்த ரத்தம் என்ன பண்ணும்னா பிசாச அங்க இருக்க விட்டான். பிசாசு என்ன பண்ணுது? இருக்க விடாது.
சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தின் மத்தியில அந்த ரத்தம் எல்லா பக்கம் சொட்டிச்சான். பாரினால் அடிக்கும் போது ரத்தம் சொட்டப்பட்டுச்சு. கெத்செமனேல ரத்தம் சிந்தினார். சிலுவையில ரத்தம் சிந்தினார். ஏறக்குறைய 355 முறை ரத்தம் சிந்தினதாக சொல்றாங்க யூதர்கள் கருத்துப்படி. 355 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யூதர்கள் பயன்படுத்துகிற அந்த காலண்டர், சந்திர காலண்டர் பயன்படுத்துறாங்க. 355 நாள். எத்தனை நாள்? ஆமா, 355 நாள். அப்ப 355 தடவை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்குது. எங்க சிந்தப்பட்டிருக்குது சொல்லுங்க, எங்க சிந்தப்பட்டிருக்கு? பூமி ஆண்டுட்டு இருந்தது யாரு? பிசாசு. இப்ப பூமியில இயேசு என்னைக்கு ரத்தம் சிந்தினாரோ அன்னைக்கே பிசாசு இந்த பூமியில இருப்பதற்கான தகுதியை இழக்கணும். அவன் அந்த ரத்தத்தை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க முன்னாடி அவன் நிக்க முடியாது. இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு ரத்தம் சிந்திட்டார். இப்போ மோசே செஞ்ச மாதிரி இயேசு சிலுவையில செஞ்சுட்டார். இப்ப மோசே செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டார், இயேசு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டார். இப்ப அடுத்தது ஆரோன் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அல்லேலூயா. ஆரோன் என்ன செய்யணுமா? வாசிங்க. டைம் ஆகி போச்சு, முடிச்சிடலாம். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் வாய்க்கால் மீதும் குளங்கள் மீதும் தண்ணீர் இருக்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் ரத்தமாகும்படி கையை நீட்டு. இப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களாலும் மரம் சொல்லுங்க மரம் கற்பாத்திரங்களிலும் கல்லு என்று சொல்லியிருந்தார். எப்படிங்க? எங்கெங்கெல்லாம் மரம் வருதோ, எங்கெங்கெல்லாம் கல் வருதோ அது எல்லாமே விக்கிரகம். அதுல என்னது? ஆமா, மரமும் கல்லுமாகிய தேவர்களை பெல்ஷாத்சார் புகழ்ந்தான். தானியேல் 5ஆம் அதிகாரத்துல. அல்லேலூயா. இப்போ மோசே செய்ய வேண்டிய வேலையை சிலுவையில செஞ்சுட்டாரு. அடுத்தது ஆரோன் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. ஆரோன் யாரு அடையாளமா இருக்கிறான்னா, ஆரோனை எப்படி கர்த்தர் கொண்டு வந்தாரு? ஜனங்களுடைய பிரதிநிதியாக, ரெப்ரசன்டேட்டிவா ஜனங்களுடைய பிரதிநிதியாக ஆரோன் இருக்கிறான். ஜனங்களுடைய பிரதிநிதியாக சொல்லுங்க, யாருடைய பிரதிநிதியாக? ஆரோன்கிறது வேற யாருல? நாம தான். மோசே செய்ய வேண்டியது செஞ்சுட்டாரு. அவனுடைய கொடுக்கு சிலுவையில முடிஞ்சிருச்சு. அவன் இருக்க முடியாது. ரத்தம்னாவே அவனுக்கு அலர்ஜி. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படின்னா எத்தனை முறை சொல்றீங்க ஒரு நாளைக்கு இயேசுவின் ரத்தம்? ஏன் சொல்லணுமா? வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுது, மரணம் நேரிடுகிறதா இருந்தால் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார். சொல்ல முடியுங்க மாஸ்டர்? ஓகே, நோ ப்ராப்ளம். பாடலாமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தான ஜெயித்து விட்டோ. கைதட்டி. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தான ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை பொங்கல் அழுகாது மகளே, பொல்லாப்பு பேரிடாது பேரிடாது மகளே. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது பாடுங்க. அப்படி பாடினீங்கன்னா நீங்க ஆண்டுக்கு நீங்க அந்த இடத்துல. அல்லேலூயா. எதை அடிச்சாரா? மோசே என்ன பண்ணாரா? சர்ப்பமாக மாறின கோலை, தேவனுடைய கோலை எடுத்து நதியை ஓங்கி அடித்தான். சொல்லுங்க, நதியை என்ன பண்ண? காலையில் எந்திரிக்கணும், கோலோட எந்திரிக்கணும். என்னது கோல்? என்னது கோல்? எதை அடையாளப்படுத்துது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 11:4. சீக்கிரம் வாசிருங்க. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால்
துன்மார்க்கரை அழிக்கிறார். அல்லேலூயா. என்னவா வார்த்தைங்கிறது? என்னவா வாக்குன்னா வார்த்தை. வார்த்தைங்கிறது எதுவா? கோலாகிய வார்த்தை. என்னது? காலமே இருந்துச்சு என்ன பண்ணாரு மோசே? கோலாகிய வார்த்தையை எடுத்து நாம் என்ன செய்யணும்? ஆமா, ஆரோன் மாதிரி தேவனுடைய வார்த்தையை எடுத்து எவ்வளவு ஓங்கி அடிக்க முடியுமோ அடிச்சீங்கன்னா அந்த நதியெல்லாம் ரத்தமா மாறி கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள வந்துடும். ரத்தத்தை பாருங்க, 21 வசனம் சொல்றது. யாத்ராகமம் 7:21 எகிப்து தேசம் எங்கும் ஆரோன் என்ன பண்ணாரா? கோலை உயர்த்தி பிடித்த போது கற்பாத்திரம், மரப்பாத்திரம், வாய்க்கால், நதி, குளம், ஏரி, குட்டை எல்லா பக்கமும் இவர் தன்னுடைய கோலை உயர்த்தி பிடித்த போது முழுவதும் எகிப்து முழுவதும் ரத்தத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிறீர்களோ, அப்போஸ்தலர் 19:20 எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுன்னா அந்த இடம் முழுவதும் ஆக்கிரமித்து விடும். அப்ப ஆரோன் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். இயேசு செய்ய வேண்டிய வேலையை சிலுவையில செஞ்சுட்டாரு. ஏன் நம்முடைய பிரச்சனையெல்லாம் மேற்கொள்ள முடியல, போராட்டத்தை மேற்கொள்ள முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல, தரித்திரத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னா இன்னும் பாதுகாப்பு என்ன பண்ணிட்டு இருக்கிறா? ஒய்யாரமா நடு வீட்டுல படுத்துட்டு இருக்காங்க. ஒய்யாரமா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நடு வீட்டுல படுத்துட்டு ஹாய் ஜாலி அப்படின்னு இருக்கான். என்ன இருக்கான்? நீங்க தூங்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் ஜாலி அப்படின்னு மேல படுத்துட்டு இருப்பான். அல்லேலூயா. நீங்க காலமே எந்திரிச்சு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து, எந்த வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியலீங்க, எந்த வார்த்தைங்க சொல்றது? அதுதான் 3 மணி நேரம் போட்டுட்டு இருக்கேன். அல்லேலூயா. நீங்க எடுத்து போட்டு விட்டு அதோட சேர்ந்து நீங்களும் பேசுங்க. அதோட சேர்த்து நீங்களும் பேசுனீங்கன்னா நீங்க ஆண்டு கொள்ளலாம். அல்லேலூயா. இருக்கீங்களா? நான் பலமுறை சொல்றேன், நீங்க பேசுங்க. ஏன் வார்த்தையாகிய கோலை அவர் எடுத்தார் அப்படின்னா, தேவன் எப்படி இருந்தாரா? ஆதியாகமம் 1:1, யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தை தான் என்னாச்சு? 14வது வசனம் சொல்லுது, யோவான் 1:14 மாம்சமாகி எதாகி ரத்தமாகி. இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு வார்த்தை இந்த பூமியில மாம்சமாகி, வெறும் மாம்சமோட வந்தார, மாம்சத்தோடு ரத்தத்தோடு. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் நம் நடுவில் வந்து வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அப்ப இந்த ரத்தம்ங்கிறதுனா தேவனுடைய வார்த்தை. அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ண வந்திருக்கிறீங்க. இதை சிந்திச்சுட்டு இதை நிதானிச்சு நீங்க அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும் போது அந்த ரத்தம் உங்களுக்குள்ள போய் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடும். இல்லையா? நிறைய பேருக்கு ஏன் திருவந்தெடுக்கிறேனே தெரியல. அனுசரிக்கணும். அதுல என்ன பண்ணணும்? பயபக்தியோட போறீங்க, நல்லது. ஏன் அனுசரிக்கிறீங்க? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. லேவியராகமம் 17:11 சொன்னாங்க நினைக்கிறேன். 17:11. அப்ப மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த மாம்சம் எப்படி வந்துச்சு? வார்த்தை மாம்சமா வந்திருக்கு. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்கிற கோலை நீங்க உயர்த்தி பிடிக்கும் பொழுது அந்த ரத்தம் முழு தேசத்தையும் ஆண்டு கொள்ளும். ஆரோன் மாதிரி கோலை என்ன உயர்த்தி பிடிக்கணும். மோசே மாதிரி கோலை ஓங்கி அடிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நீங்க எடுத்து உங்க வாயில வைக்கணும். வாயில போட்டு சொல்லுங்க, வாயில அடிக்கணும். ஏத சொல்ல தெரியுமா? நீங்க எல்லாம் முடிச்சு போவீங்க, சாப்பிடும் போது பாஸ்டர் ஏதோ வாயில் அடிக்க சொன்னாரே, என்ன அது அப்படி யோசனை பண்ணுவீங்க. அதுக்காக சொல்றேன், வாயில் அடிச்சு சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயிலே நீங்கள் வைத்து நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஆண்டு கொள்ளலாம்.
அதனாலதான் அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணாரு இயேசு? பேசினா. அத்தி மரத்தை பார்த்து பேசிட்டு கடைசியில் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் அத்தி மரத்தை பார்த்து பேசினேன், அது பட்டு போச்சு, நீ மலையை பார்த்தே பேசலாம், அது பெயர்ந்து சமுத்திரத்துல போய் விடுங்க, நீ என்ன விட பெரிய ஆள்றா அப்படின்னாரு. என்னை விசுவாசிக்கிறவன், ஆமா, என் வார்த்தைய உனக்குள்ள வச்சுட்டேன், என் வார்த்தைய என் ஜீவனை உனக்குள்ள வச்சுட்டேன், நீ எழும்பி அத்திமரம் என்ன அத்திமரம் பேசுரு. அவன் ஆச்சரியமா கேட்க, நீ காலையில சொன்னீங்க சாயந்தரம் பட்டு போயிடுச்சு, சாயந்தரம் சொன்னீங்க காலையில பட்டு போயிடுச்சு அப்படிங்களா? ஆட இதுக்கு என்ன நீ ஆச்சரியப்பட்டு இருக்கிற? நீ மலையை பார்த்து பேசினா மலையே சமுத்திரத்துல போய் விழுகு. புரியாண்டவரே, நீங்க பிரச்சனையை பார்த்து என்ன பண்றீங்க? பெட்ஷீட் எல்லாம் நடந்திருக்கு இல்லையா? சிலருடைய கண்ணீர் கண்ணீர். பேர் என்னமா? ரத்தினமா கண்ணீர் எல்லாம் பெட்ஷீட் எல்லாம் நினைச்சேன். தீர்க்கதரிசனம் சொல்லுவோமா? இப்படிதான் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு நேரா போய் பேசியிருக்கிற, ஆனா அதுதான் தீர்க்கதரிசனம் எனக்கு தெரியாது, ஆனா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா, மீட்டிங் எல்லாம் அப்படித்தான் நடக்கும். மீட்டிங் முடிஞ்சோன்னு ஓடி வருவாங்க, ஐயா நீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க. நான் இல்ல, தேவனுடைய வார்த்தை அதை செய்யும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ண அப்படின்னா, உன்னை மாத்திரம் இல்ல உன் சூழ்நிலையும் ஆளக்கூடியதா இருக்குது. அதனால இந்த வார்த்தை எடுத்து யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு பரலோகமே பக்கத்துல நின்று ஹெல்ப் பண்ணணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ரத்தமாய் மாம்சமாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை எடுத்து நீங்க உயர்த்தி பிடிக்கும் பொழுது நீங்க தரித்திரத்தை ஜெயிச்சிடலாங்க, கடனை ஜெயிச்சிடலாம். எப்படி கடனை ஜெயிக்கிறது? காலையில் எந்திரிச்சு பார்வோம் கிட்ட நின்று சொல்லணும், நைல் நதி உன்னுடையது இல்லடா, நைல் நதி என்னுடைய. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய. கர்த்தருடையதெல்லாம் எப்போ நம்மளுடையதா மாறுச்சு? என்னைக்கு இயேசு இந்த பூமியில ரத்தத்தை சிந்தினாரோ அந்த ரத்தம் முழுவதும் பூமி முழுவதும் அது பரவி மறுபடியும் அந்த பூமியை மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே வந்திருக்கிறார். எதெல்லாம் இழந்தமோ, ஆதாம் எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியில சிந்தின உடனே அது ஆதாம் பக்கம் திருப்பி கொடுக்கப்பட்டது. நமக்கு அது திருப்பி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. முந்தின ஆதாம் இழந்ததை பிந்தின ஆதாம் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டார். சொல்லுங்க, எல்லாத்தையும் எனக்கு. இப்ப பூமி யாருடையது? உலகம் பொல்லாங்கானுக்குள்ள இல்ல. அல்லேலூயா. சத்தியம் தெரியாம தான் இருக்கு. அல்லேலூயா. உலகம் எங்க இருக்குது? யாரெல்லாம் இந்த வார்த்தையின் கோலை உயர்த்தி பிடிக்கிறாங்களோ, இயேசுவின் ரத்தம் என்றைக்கு இந்த பூமியில சிந்தினதோ அன்றைக்கே இந்த இடமெல்லாம் நீ எங்க நின்று பேசுற அங்கெல்லாம் அந்த ரத்தம் வேலை செய்யும். இது என்னுடைய இடம். சொல்லுங்க, இது என்னுடைய பூமியும் அது நிறைவும். யாருக்கு? பூமியில் நிறைய இருக்குதுங்களாமாங்க. பூமியில் நிறைய இருக்குதான். என்னெல்லாம் இருக்குது? வெள்ளி, பொண்ணு, நீங்க நினைக்கிற எல்லாமே யாருதுமா? இல்லைங்க, அதெல்லாம் கொண்டு போயிட்டோம்னுங்க வண்டியில போட்டுறோங்க. எந்த வண்டியில போட்டுறோங்க? எனக்கு பேப்பர்ல படிக்கும் போதெல்லாம் ஒரு கேள்வி வரும், இத்தனை கிலோ தங்கத்தை கொண்டு போய் திருப்பதியில கொண்டு போய் பண்ணாங்க காணிக்கையாக. யாரு தங்கத்தை யாரா கொண்டு போய் கொடுக்குறது? ஆகாய 2ஆம் அதிகாரம் 8-9 சொல்லுது, வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. என்னைக்கு இயேசு இந்த பூமியில ரத்தத்தை சிந்தினாரோ அந்த ரத்தத்துக்கு உடன் பங்காளிகள் நீங்கள். அந்த ரத்தத்தை என்னைக்கு இயேசு சிந்தினாரோ அன்னைக்கே நீங்க அவரோடு கூட உடன் சுதந்திரவாளியா மாறிட்டீங்க. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி. ரோமர் 8:17. அப்போ வெள்ளி யாருடையது? வாய்த்தன் சொல்லுங்க, வெள்ளி யாருடையது? காலையில இருந்து சொல்லணும், சொன்னீங்கன்னா வரும், அதை நீங்க ஆண்டுக்கலாம்.
ஈஸிங்களா? இது வரைக்கும் நீங்க சொல்லல, அதனால வரல. இது வரைக்கும் என்ன சொன்னோம்? காலை எந்திரிக்கும் போதே இதை கொண்டு வைக்கணும். சொல்லாதீங்க. சூழ்நிலை அப்படி இருக்கலாம், சூழ்நிலை அப்படி இருக்கலாம், சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஆனா என்ன சொல்லணும்? வாங்குவேன். சொல்லுங்க, வாங்குவேன். சொல்லுங்க, வாங்குவேன். ஏன்னா வெள்ளி என்னுடையது, பொன் என்னுடையது. இதுக்காக இயேசு என்ன பண்ணிருக்காரு? நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களா? நம்மளுக்கு சொல்லி கொடுத்தோங்களா? ரசித்த இல்லையா? பாவம் அவரை விட பெருசா? நான் கேக்குறேன், நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது? எவ்வளவு கொடூரத்தனம் தெரியுமா? நான் சொன்னேன் கடவுளோட பெருசான்னு. கடவுளோட பெருசாது, கடவுளோட சின்னது நினைச்சா அதை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீ முழுசு நினைச்சேன்னா அது ஒண்ணு ஆண்டுக்கு பார்வோம் தெரியுது, நம்மளுக்கு தெரியல. அல்லேலூயா. பாவத்தை விட, உன்னுடைய பிரச்சனையை விட, போராட்டத்தை விட அவர் பெரியவரா இருக்கிறார். இதுதான் நம்முடைய எண்ணமா இருக்கும். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்றைக்கு இந்த பூமியில சிந்தப்பட்டதோ, யாருக்காக சிந்தப்பட்டது? சொல்லுங்க. இல்ல, நீங்க நெஞ்சில் அடிச்சு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். எனக்கா எதுக்கோ என்ன பண்றாங்க? அடிச்சுக்கிறாங்க. காலில் எந்திரிச்சு அடிச்சுக்க. இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. அல்லேலூயா. என்னைக்கு அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டதோ, இந்த ரத்தம் பேசியிருந்தோம் பாருங்க, சர்ச்சில் பிசாசெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் பிசாசுலாம் கிடையாது, எல்லாம் ஓடி போச்சப்போம். எல்லாமே பிசாஸ் வாட்டர் ஸ்டேஜ் இருக்காங்க. அல்லேலூயா. ரத்தம் அப்படின்னா, இயேசுவின் ரத்தம் அப்படின்னா அப்படின்னு ஓடி வர சொன்னேன். வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேல் வீடியோ எடுத்துருக்கப்பா, என் பிள்ளைங்களாம் நம்ப மாட்டாங்க. ரத்தத்துல பவர் இருக்குது. சொல்லுங்க, அந்த ரத்தத்தை பானம் பண்றதுக்கு தான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப பானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்லையா? சொல்லுங்க, நான் என்னைக்குமே இயேசுவின் ரத்தத்தை சொல்லுவேன். அந்த ரத்தம் என்ன செஞ்சிருக்குது? இந்த பூமியை எனக்கு மீட்டு கொடுத்துருக்குது. சொல்லுங்க, எதை கொடுத்து மீட்டு கொடுத்துருக்குது? பூமியில எல்லாம் இருக்க. பூமி உங்களுதுன்னு சொன்னா அந்த பூமி கொடுக்குற எல்லாமே உங்களுடையது தானே, வெள்ளி உங்களுடையது தானே, பொண்ணுடையது தானே. நீங்க சொல்றத பார்த்தா இல்லைங்க பாஸ்டர், அதெல்லாம் வந்து சேட்டுடையதுக்கு பாஸ்டர், எல்லாம் ஜுவல்லரியுடையது. கிடையாது கிடையாது கிடையாது. சொல்லுங்க, ஆவியில பேசுங்க. அல்லேலூயா. நீங்க எதெல்லாம் பேசுறீங்களோ அதெல்லாம் பார்ப்பீங்க. God said, God saw. தேவன் எதை பேசினாரோ அதை பார்த்தார். நீங்க எல்லாம் தேவனுக்கு பிறந்தவர்கள். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தை இப்ப வந்து என்னைக்கு பானம் பண்ணீங்களோ அன்னைக்கே அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ள வந்து அவருடைய பிள்ளையா மாத்திடுச்சு. எந்த சின்னப்பமா? ஆட்டுக்குட்டி தட்டினா சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. எனக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. கூடாரத்தை அழுகாது மகனே. சந்தோஷமா கை தட்டி